எனக்கு ஒன்றே ஒன்று தான். நான் எல்லாரும் கேட்க, நீங்கள் எதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கணும். அதெல்லாம் அப்படி என்ன தொழில் பண்ணுறீங்க? நீங்கள் டீ கடை வச்சிருக்கியா, டீயை பற்றின அவ்வளோ விஷயம் தெரியும். பியூட்டி பார்லர் வச்சிருக்கியா, பியூட்டி பார்லர் விஷயத்தை அவ்வளோ தெரியணும். நான் ஒரு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறேன் கூட ட்ராவல் பண்ணக்கூடாது. அவன் போய் எனக்கு ஒன்றே ஒன்று தான். நான் எல்லாரும் கேட்க, நீங்கள் எதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கணும். அதெல்லாம் அப்படி என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணோம், கூகுளில் சர்ச் பண்ணோம். அந்த பொருளை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க. இப்போ டிஜே கேமரானா பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு இந்த மைக்கு ரிமோட்டில் கனெக்ட் ஆகாது, வயர் இயர்லாம் மாட்டி இதெல்லாம் மாட்டி பண்ணணும். நிறைய பேர் அந்த கேமராவை பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வச்சு கீழே ஒரு மைக்கை வச்சு இங்கே ஒரு அடாப்டர் மாட்டி அங்கே சுற்றி. அப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். டிஜே 2 வந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அவைலபிள் இல்லை. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். எனக்கு ஒன்றே தெரியும். எனக்கு இந்த பிக்சர் நாங்கள் மைக் மாட்டினா அதெல்லாம் பேசணும், அவ்வளோதான். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டிஜே 2 வந்துச்சு, கரெக்டாக அமேசானில் வந்துச்சு. வந்த உடனேக்கு போட்டேன். இவன் போட்டு ரெண்டாவது விஷயம், நம்ம தொழில் வந்து கான்டென்ட். நான் என் தொழில் வந்து வீடியோ எடுக்கிறது, அதுக்கு மைக்கு கேமராலாம் சரியாக இருக்கணும். அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பிக்சர் பண்ணக்கூடாது. அகெயின் இது வந்து நான் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பண்ணனா இல்லை, சம்பாத்திய பணம் சேமிச்சு அந்த பணத்தை வச்சுட்டு அதில் வாங்கினது. இன்னும் கடத்தை வாங்கி வட்டிக்கு வாங்கி லோன் வாங்கி அப்படிலாம் பண்ண முடியாது. அது எப்போ வாங்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் ஓடும், இது பேக்காக சான்ஸே இல்லைன்னா அப்போ தான் அதெல்லாம் வாங்கணும். அதுலேயும் நான் தெளிவாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது இன்றைக்கி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி டிஜே கேமரா இதோட ஆக்ஷன் ப்ரோ 2, 3, 5 என்னமெல்லாமோ ஒரு இருக்குது. பட் அது எல்லாமே எவ்வளோ பவர்ஃபுல்லு, என்ன ஏது, இதில் இது இருக்குது அதில் இது இருக்குது அப்படின்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு மொபைல் நம்ம வச்சோம் அப்படின்னா அடுக்கிறதுன்னு ஆடும், கிளாரிட்டி இருக்காது. நினைக்கலாம் நம்ம வந்து மொபைல் வச்சு எடுத்துட வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா இல்லை. ஆக்ஷன் அப்படின்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா என்ன ஆட்டம் ஆடினாலும் சரி கேமரா தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ முன்னே எவ்வளோ சேமிக்க வைக்க முடியுமோ சேமித்து வச்சு அதை வந்து எங்கே யூஸ்ஃபுல் பண்ண முடியுமோ இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, நம்ம வீடியோ எடுக்கிறது, நம்ம என்ன தொழில் பண்ணோமோ அதில் இன்னும் பெட்டராக பண்ணுறது, நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆகிறது. அதுக்கு என்னெல்லாம் பணம் கொடுக்கணும், புக்கு வாங்கணும், ஸ்டடீஸ் வாங்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், இந்த விஷயத்துலலாம் நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் சொல்ல யார் நீங்கள் ஆடு பிஸ்னஸ் பண்ணிங்களா? ஆடு இல்லாத ஆடை பற்றின பிஸ்னஸ்ஸு தெரியாத ஒன்றும் இருக்கக்கூடாது. அவ்வளோ பிஸ்னஸ் எங்கே இருக்காங்க, யார் பண்ணிகிட்டு இருக்கா, நம்பர் 1 என்னென்ன ஆடுலாம் இருக்குது, எப்படிலாம் அவங்க பணக்காரம் ஆனாங்க, அதில் என்னென்ன நஷ்டம் வரும், என்னென்ன நோய் வரும், அவ்வளோ தெரியணும். டீ கடை வச்சிருக்கியா, டீயை பற்றின அவ்வளோ விஷயம் தெரியும். பியூட்டி பார்லர் வச்சிருக்கியா, பியூட்டி பார்லர் விஷயத்தை அவ்வளோ தெரியணும். நான் ஒரு விஷயம் எம்எம்ஜியில் பார்க்கும்போது கவனிக்கிறேன். என்னென்னா எல்லோரும் வந்துடுறாங்க, எல்லோரும் வராங்க, எம்எம்ஜிக்கு படிக்க வச்சுறாங்க. ஆனால் எல்லாராலையும் எம்எம்ஜி கொடுக்குற விஷயத்தை வந்து எடுத்துக்க முடியல. சரண்டர் அப்படிம்பாங்க, ஆனால் சரண்டர் மாட்டாங்க. அப்புறம் படிக்கிறம்பாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன தெரியுமா, படிக்கும்போது அந்த கெப்பாசிட்டி இருக்கலாம், அது வந்து வேரிப்படும் ஆட்களுக்கு. அப்போ எல்லோரும் சொல்லலாம், இதான் நாங்களும் சொல்லலாம், எங்கள் கம்பெனியில் வந்து ஜெயிக்க முடியும் என்ன. ஆனால் நீ சொல்லுது எல்லாண்ட்டையும் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாது, கேரண்டி கிடையாது அப்படின்னு நீ நெட் மார்க்கெட்டிங் ஒவ்வொரையும் கூட்டு வரும்போது சொல்கிறியா? எவ்வளோ பெரிய கம்பெனி என்ன ஆடு வரும்போது இந்த கனவு உங்கள் நினைவாக்குவா, என் கூட சேர்ந்துங்க, உங்களை அந்த கனவை நினைவாக்குறேன் போடா அப்படின்னு உடனே தள்ளி விட்றேன். அப்படி எவனுமே கேரண்டி கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அப்படி ஒருத்தன் கேரண்டி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வரவே இல்லை. எல்லா விஷயத்தையும் எல்லாமே வேறுபடும், மாறுபடும். அதான் எனக்கு தெரியும். எவனாவது கேரண்டி கொடுத்து பேசினான், வாங்கின பேசினான், அப்ஜெக்ஷன் லிங்க் படித்ததுக்கப்புறம் எவனாவது டேரெக்டாக இன்வைட் பண்ணான், டேரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணான், டேரெக்டாக தன்னோட அருமை பெருமை சொன்னான் பட அப்படின்னு அவன் மேலே மரியாதை வராது. பாவம் ஒன்று இருக்கணும் தெரியலன்னு அர்த்தம். இவ்வளோத்துக்கு என் மென்டார், நான் படித்த நிறைய மென்டார் அவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தேங்க்யூ. இன்றைக்கி இது வரைக்கும் என் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி என்னடா சப்போர்ட்டு, என்ன சப்போர்ட்டு, நம்ம அடுத்த லைஃப்பை மாற்றுறோம், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதனால பணம் கொடுக்கான், நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும், நான் ஏன் உனக்கு நன்றி சொல்லணும். இது என் மென்டர்லாம் சொல்கிறாங்க, தேங்க்யூ சப்போர்ட் பண்ணிங்க, தேங்க்யூ, நான் வந்து அப்படி பண்ணிடுவேன், நான் வந்து இப்படி பண்ணிடுவேன். அவர் என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் கிழிச்சாருன்னு எனக்கு தெரியும். என் மென்டர் தான். அந்த மாதிரி நம்மளுக்கு கேரண்டிலாம் கொடுக்கக்கூடாது. கேரண்டி கொடுக்காது. எல்லாமே வந்து நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஒரு விஷயத்தை பண்ண போகிறோன்னா அதில் உள்ள எல்லாமே சொல்லணும். நல்லது சொல்லணும், கெட்டது சொல்லணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அது உண்மை. அப்படி சொல்கிறவங்க கூட மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறவங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடாது. அவன் போய் சொல்லலான்னு அர்த்தம். உள்ளே எவ்வளோ ஓட்ட கிடக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது வந்து எல்லா விசேஷமும் எல்லா அந்த 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 கட்சி தலைவன் பேசுகிறது, அவங்க பேசுகிறது இருக்கக்கூடாது. அது கூட இன்னும் நிறைய பேர் பேசணும். அப்போ தான் அது வந்து பல வருஷங்களில் வந்து அதை கொண்டு போக முடியும். நமக்கு நினச்ச டீமு உருவாக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் நம்ம வளர 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 அதோட ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும்.
நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் யார் கேட்டுக்கூடா, யார் பண்ணுவா நமக்கே தெரியாது. we need to வெயிட், யார் இதெல்லாம் பண்ணுவான்னு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வேணுமா அல்லது இந்த மாதிரி குவாலிட்டி தான் வேணும் அப்படி என்ன நினைக்க போகிறீங்க நீங்கள்? ஓகே, அப்படி இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதத்துக்குள்ளே 500 பேர் வரும். ஏன்னா நிறைய கோச்சஸ்லாம் இருக்காங்க. அவன் சொல்லுவான், நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே என் டீமில் 25 பேர் வருவான். 25 வந்து என்னடா பண்ண போகிற நீ, அப்படி தான் எனக்கு கேள்வி வரும். அல்லது இதுக்குள்ளே என் டீமில் வந்து கிட்டத்தட்ட 500 பேர் வரணும் அப்படின்னு வந்து என்ன செய்ய போகிறீங்க? நான் வந்து இது வரைக்கும் 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணணும். டர்ன் ஓவர் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க? 5 லட்சம் பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு. இது வந்து 5 லட்சம் நீ எவ்வளோ சம்பாதிக்க, நீ எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுற, எனக்கு அது முக்கியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம டார்கெட் ஒவ்வொருத்தரும் எப்படி டார்கெட் பண்ண தெரியுமா? எங்கள் கம்பெனி வந்து இத்தனை க்ரோர் கம்பெனி இல்லை, எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு கம்பெனி, உங்கள் கம்பெனி வந்து எவ்வளோ பேரோட சர்வீஸ் வந்து சரி பண்ணியிருக்கு, எவ்வளோ பேருக்கு என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு கேள்வி அந்த கேள்வி தான். கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லும்போது நம்மளால் முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு மட்டும்தான் செய்ய முடியும். அதில் வந்து எவ்வளோ லாஸ் வந்தால் நம்ம எடுக்கணும், அதை எப்படி பிளான் பண்ணி செய்யணும். இப்போ தான் மாஸ்டர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு யோசனை பண்ணி எதை ஆரம்பித்தாலும் அதில் ஏதாவது இருக்குமா, எவ்வளோ லாஸ் வருமா, சரி எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் மாஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன்.